ஆமா. ஆனால் தேவரிசியே கொடகர அயோத்திபுரி நகரத்திலேயே அதாவது இன்று இடத்திலே வந்திருக்கிறாய். உன்னுடைய பானைகளுக்கு அனுபவங்களை பந்தனம் செய்தேன் சுவாமி. மல்லிகை மல்லிகை கோங்கு வந்தாலும் புத்தகங்களை பற்றி பார்த்து வந்திருக்கிறான் என்று சீரு சிறப்போடு வந்திருப்பா இருக்கும். என்ன காரணம் ஓடி ஓடி வந்திருக்கிறாய் என்று அல்லவா? தேவரிசியே, இந்த கொடகர அயோத்திபுரி நகரத்தை ஆண்டு வந்து என்ன சுகத்தை அடைந்தே இந்த நாட்டிய நலமுடனே நாட்டு மக்களை தினேஸ்வரமைய குறை குற்றம் இல்லாம அதாவது காட்டுவருக்கு வேலையில இந்த கொடகர அயோத்திபுரி நகரத்தை ஆள்வதற்கு பின்பதாக எனக்கு ஒரு ஆணும் பிறக்கல பெண்ணும் பிறக்கல மனவரத்தமே இருக்கு வேலையில அருகாமல் வந்திருக்கிறாய் சாமி. அசரதமண்ணா இத்தனை காலம் இரு காலம் இல்லாம நீதி நேரி தவறாத ஆட்சி செய்த மன்னன் என்று உலகம் எல்லாம் தேவர்கள் போற்றக்கூடிய மன்னனாக இருப்பினோம். அதுல சிந்தனை போல் முகத்தை பார்க்க தெரிகிறது. தாமரை கண்டு தாமரை சூரியனை கண்டு தாமரை போல் முகம் இருப்பது இன்றைக்கு மட்டும் மாற்றமாக இருப்பது என்ன? இதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கிறேன். தேவரிசியே, இந்த சூரிய குலத்துல பிறந்து அதாவது வஜிஸ்டருடைய குருவாகிய அதாவது வஜிஸ்டரிய தினசோரம் என உபச்சரித்திருந்து இந்த கொடகர அயோத்திபுர நகரத்துக்கு ஆணும் பெண்ணுமே எதுவுமே இளவரசர்கள் ஒருவருமே இல்லை என்பதற்காக அதாவது கோசல சுமித்திர கைகேசி 3 பேரை மனமுடிந்து அதாவது மனவருத்தத்தோட இருக்கிறேன் சுவாமி. எனக்கு ஏன் புத்திர சொந்தனம் இல்ல, என்ன காரணம் தெரியல, நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம்னு எனக்கு தெரியவில்லை. அதனால அளந்த கண்ணு சிந்தனையோட மனவருத்தத்தோட இருக்கின்றேன் சுவாமி. அயோத்திமா நகரத்தை ஆண்டவருக்கு சீர சிறப்பாடு மன்னனாக இருப்பினோம். நாளைக்கு நம்ம மாண்டு மனித விட்டா இந்த உலகத்தை மண்ணுக்கல்ல பிள்ளை செட்டு மனித விட்டா உலகத்துல சேதி பிள்ளை தவறாத குடவரை அயோத்திமா நகரத்தை பட்டமட்டி இளவரசு பட்டமாக பிள்ளை என்று உண்மை இல்லை என்று வருத்தத்தோடு இருக்கின்றார். ஆமா சுவாமி. தசரதமண்ணா என்ன செய்ய வேண்டும்? உலகத்துல பெருத்த யாகத்தை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட யாகம்? இமயமலை பருவதம் போல் ஓமத்தை கொட்டி பெருத்த புகை யாகத்தை நீ செய்ய வேண்டும். சரி, அப்படி செய்தால் அதை புகை மண்டலமாகப்பட்டது தேவலாக சென்றடையும். அந்த தேவாலி தேவர்களை மும்மூர்த்தி தேவர்களை யாரே ஒருவர் ஒன்று பார்ப்பார். யாகத்தின் பலனாக உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். யாகத்தை செய்யப்பா. அப்படியா? ஆமா சுவாமி. அதாவது யாகம் என்பது இந்த மும்மூர்த்தி தேவர்களே அனைவருக்கும் ஒவ்வொரு யாகம் உண்டு. அதாவது இந்த யாக பலனை அறிவதற்கு எந்த தேவரை வைத்து இந்த யாகத்தை செய்ய வேண்டும்? உன் குரு ஆகிய வஜிஷ்டரை வைத்து தேவர்களை நோக்கி இமயமலை பருவதம் போல் ஓம குண்டத்தை யாகத்தை செய்து அந்த புகை மண்டலமாகப்பட்டது தேவலாக சென்றடைய வேண்டும். அதனால இந்த யாக பலனை அறிவதற்காக மும்மூர்த்தி தேவர்களை யாராவது ஒருவர் வந்து அருகாமல் வருவார் என்று இருக்கிறார் சுவாமி. அதனால நான் யாகம் செய்யணும். யாகத்தை தொடங்கப்பா. ஆகட்டும். சென்று வரட்டுமா? நாராயண நாராயண. மந்திரியாரே, திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனி வைத்திருக்கிறார். அதாவது இந்த யாகத்தை செய்தா இது யாக பலனாலே உனக்கு நன்மையே நேரணும். தசரத சக்கரவர்த்தி உன் குருவாகிய வசிஷ்டருடைய நினைத்து யாகத்தை செய்து முடிக்கிறார். அப்படி யாகத்தை செய்தால் இந்த மும்மூர்த்தி தேவர்களை யாராவது இறந்த ரகருமலை வருவார். அதனால இந்த யாகத்தை செய்து முடித்திருக்கிறார். நம்ம யாக பலனைய
இந்த யாத்திரை செய்யலாம். அந்த யாகங்கள் செய்தார மகாதேவா. ஆனால் இந்த குடகர் அயோத்தி நகரத்திலேயே விருத்ததோரு யாகத்தையே செய்ய உரித்தார் ஆனந்த மகாமுனிவர். இதனால இந்த புகை மண்டலமாகப்பட்டது உலகம் சுற்றி வருகின்ற போல தெரிகின்றது. அதனால இந்த யாக பலனுக்காக ஏதோ ஒரு தேவர் வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். யார் வருவது பார்ப்போம். தசரத மன்னனாகப்பட்டவர் மும்மூர்த்தி தேவர்களுக்கு வரி கடூரமாக தவம் செய்யும் போது அதே மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராகிய பிரம்மதேவன் தர்பார் அவரால் பட்ட சொன்னார்.